கோவையில் ஆன்லைன் கல்வி நிறுவனமான ஃபோக்கஸ் எஜுமெடிக்ஸ் நிறுவனம் மூடப்பட்ட விவகாரத்தில் டிஆர்பி ராஜா மீது அண்ணாமலை புகார் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருந்து முதலீட்டாளர்கள் வெளியேறுவதை தடுக்க அமைச்சர் டிஆர்பி ராஜா எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என அண்ணாமலை தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு சென்ற அமைச்சர் டிஆர்பி ராஜா எந்த முதலீட்டையும் பெறவில்லை எனவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கோவையில் ஆன்லைன் கல்வி நிறுவனமான ஃபோக்கஸ் எஜுமெடிக்ஸ் நிறுவனம் மூடப்பட்ட விவகாரத்தில் டிஆர்பி ராஜா மீது அண்ணாமலை புகார் தெரிவித்திருக்கிறார். கோவையில் 2000 பேருடன் செயல்பட்டு வந்த எஜுமெடிக்ஸ் நிறுவனம் மூடப்பட்டுள்ளதாக வந்த தகவலால் தாம் அதிர்ச்சியடைந்ததாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து முதலீட்டாளர்கள் வெளியேறுவதை தடுக்க அமைச்சர் டிஆர்பி ராஜா எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன? கோவையில் இருக்கக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்யக்கூடிய எஜுடெக் என்கின்ற நிறுவனம் அந்த ஊழியர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்காமல் மூடப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை குறிப்பிட்டு அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அந்த நிறுவனம் ஊழியர்களிடமிருந்து வசூலித்த ஆவணங்களை திருப்பி தரவில்லை என்றும் அவர்களுக்கு பணி நீக்கம் செய்வதற்கான அந்த நிலுவைக்கு சம்பளம் உள்ளிட்டவற்றை கூட வழங்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் தமிழகத்திற்கான முதலீடுகளை பாதுகாப்பதும் இல்லை மற்றும் ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியையும் மேற்கொள்ளாமல் இருக்கின்றார் என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையைச் சேர்ந்த 2 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனத்தை பெங்களூருக்கு மாற்றுவதை சமீபத்தில் பார்க்க முடிந்ததாக, அதாவது கோவையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாம் பெங்களூருக்கு இடம் மாறி சென்று கொண்டிருப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். 2022ஆம் ஆண்டு துபாயில் நடைபெற்ற அந்த பயணத்தின் பொழுது துபாய்க்கு மேற்கொண்டிருந்த பயணத்தில் 6000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் இன்னும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை வரை அந்த துபாய் பயணத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்ட 6000 கோடி முதலீடுகள் எந்த துறையிலெல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை வெளியிடப்படாத சூழ்நிலையிலும் டாவோஸில் இருந்து அண்மையில் நடைபெற்று முடிந்த டாவோஸில் சர்வதேச பொருளாதார சந்திப்பு நடைபெற்ற நிலையில் அந்த டாவோஸ் கூட்டத்தில் பங்கேற்றிருந்த தமிழ்நாடு அரசு எந்த முதலீடையும் ஈர்க்கவில்லை என்பதும் தனக்கு ஆச்சரியமாக இருப்பதாக குறிப்பிட்டு அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். தமிழகத்திற்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதில் கவனம் செலுத்தாமல் இருப்பதாக தொழில்துறை அமைச்சர் மீது குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களும் மெல்ல மெல்ல தமிழகத்தை விட்டு இடம்பெயர்கின்றன, குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாம் பெங்களூருக்கு இடம் மாறிக்கொண்டிருக்கின்றன என்று குற்றம் சாட்டியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.